ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு குட்டி மினி விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஹோம் டவுன் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ வரும்போது என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ப்ளஸ் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 போல் ரீச் ஆனோம். ரீச் ஆனதுக்கப்புறம் நைட்டெல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க பாப்பா. வந்த உடனே நல்ல விளையாட்டு ஒரு 1 hour போல் நல்லா விளையாண்டா. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் விளையாடிட்டு தூங்கினதுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போவுமே இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுட்டே தான் இருப்பாங்க. எனக்குமே அது பழகிருச்சு. நான் பேச்சுலராக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் தான் குக் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கட்டப்பையோடு தான் வருவோம். என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் பூ அப்புறம் மருதாணியெல்லாம் அரைச்சி கொடுத்து விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் எனக்கு அந்த ஞாபகம் தான் போயிட்டே இருந்தது. ஒரு சூப்பரான மெமரிஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதே மெமரிஸோடையே எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், கொய்யாப்பழம், அப்புறம் புளி, துவரம்பருப்பு, சுகரு, கார்ன் கிடச்சது, கார்ன் வாங்கிட்டு அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 10-15 தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டோம். பொட்டேட்டோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது, என்னே தெரியல. ஊரில் வாங்குகிற கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போ ஊருக்கு போனாலும் கத்திரிக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். டிஃபால்ட் லிஸ்ட்டில் இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பு சேமியா தான் இருந்தது. நார்மல் சேமியா கூட இல்லை. சரி டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சேமியா பிரியாணி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்தது. இதுவே நார்மல் சேமியாவில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கேரட்டும் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணிட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக நெய், அப்புறம் கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுமே வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போனதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச கேரட்டு, பீன்ஸையும் போட்டு வதக்கிட்டு அது கூட பொடியெல்லாம் போட்டாச்சு. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சேமியா ஆட் பண்ணேன். ஸோ சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறமா கிளறி விட்டு ஒரு 5 minutes போல் மூடி வச்சாச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மயில் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ரிலாக்ஸ் மார்னிங்லேயே. அதை பார்த்தது இன்னுமே ஹாப்பி ஆயிடுச்சு. எங்களுக்கு மயில்னால் ரொம்ப பிடிக்கும். ஊர் சைடெல்லாம் காக்கா எப்படியோ எப்போவும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே ஃபுல்லாகவே மயில் தான், காக்காலாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ சேமியாலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு காஃபியும் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தோன்னே ஒரு வாய் வச்சோடனே சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை சொன்னது இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ